அனைவருக்கும் வணக்கம். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம Dr.Dk Agri Expert Career Guidance Center. ஸோ ஒரு 4-5 மந்த்ஸாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அட்மிஷனாக இருக்கட்டும், கியூட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமாக இருக்கட்டும், டிஎன்ஏயு அட்மிஷனாக இருக்கட்டும், அண்ணாமலை யூனிவர்சிட்டி, காந்திகிராம்னு சொல்லிட்டு எல்லா விதமான சப்போர்ட்டும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ட் டவுட்ஸ். ஸ்டூடெண்ட் ரெகுலராக ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுட்ருக்க இம்பார்ட்டன்ட் டவுட்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே நம்மளோட யூடியூப் கமெண்ட் செக்ஷனில் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த கமெண்ட்ஸ்லேருந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டவுட்ஸை மட்டும் எடுத்து இன்னைக்கு நம்ம அதை பற்றி கிளியராக பார்ப்போம். ஏன்னா அந்த டவுட்ஸ் எல்லாருக்குமே இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப தேவைப்படும். அதனால் இந்த வீடியோவை மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் எப்போ ரேங்க் லிஸ்ட் வரும், ரேங்க் லிஸ்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ எல்லா வீடியோலையும் நான் ரெகுலராக சொல்லிட்டு இருக்கேன், ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது வீடியோஸ் எல்லாத்தையும் ஃபுல்லாக பாருங்கள். எதையுமே பார்க்க மாட்டீங்க, ஜஸ்ட் உடனே கொஸ்டின் பண்ணுறீங்க. அன்னைக்கு தான் அந்த வீடியோவே நம்ம போட்டிருப்போம், ஆனால் அந்த கொஸ்டின் கேட்குறீங்க. ஸோ வீடியோவை பாருங்கள், அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஓகேங்களா? ஸோ என்னன்னா ரேங்க் லிஸ்ட். ஸோ ரேங்க் லிஸ்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் நமக்கு அப்ளிகேஷன் இருக்குது. ஓகேங்களா? க்ளோசிங் டேட். ஸோ இது எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகே, இதுலேருந்து என்னைக்கு லாஸ்ட் டேட்டோ அதுலேருந்து 10 days to 15 daysல நமக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரேங்க் லிஸ்ட்டை பற்றி லாஸ்ட் வீடியோ தெளிவாக போட்டிருக்கேன், அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சார் ஸ்லைடிங் எப்போ சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் உண்மையாலுமே சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாருமே முக்கால்வாசி பேர் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது, ஃபஸ்ட்டு எல்லோரும் ப்ராப்பராக அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்களான்னு பாருங்கள். முக்கியமே எல்லா வீடியோலையும் சொல்கிறேன், அப்ளிகேஷன்ஸில் முக்கியமான விஷயம் என்ன, நம்ம காலேஜ் செலெக்ஷன் அண்ட் ஆல்சோ காலேஜ் அரேஞ்ச்மெண்ட் ரொம்பவே முக்கியம். எல்லாருமே போயிட்டு உங்களுக்கு அப்ளை பண்ணுறீங்க, அப்படியே போட்டுடுறீங்க. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புகிறாங்க, சார் இந்த அப்ளிகேஷன் ஓகேவான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்காக தான் சொல்லியிருந்தோம் Dr.Dk Agri Expert Career Guidance Center. ஸோ நம்ம சென்டரில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெஸ்ட் அப்ளிகேஷன் நாங்கள் போட்டு கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் போடணும்னா தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணியிருக்கோன்னா, நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது முக்கியமான விஷயம் காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் அண்ட் ஆல்சோ காலேஜ் செலெக்ஷன். ஸோ இது மட்டும் எனக்கு செப்பரேட்டாக சென்ட் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். எங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். இதில் நீங்கள் தாராளமாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உங்களோட கட் ஆஃப் உங்கள் கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் ஆல்சோ டாப் பிரைவேட் காலேஜ் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு நாங்கள் பெஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சென்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்தது என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் கவுன்சிலிங்னா எப்படி இருக்கும், கவுன்சிலிங் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு அப்ளிகேஷன் போட்டு முடிக்கிறோம், நெக்ஸ்ட் ரேங்க் லிஸ்ட் வரும். ரேங்க் லிஸ்ட்டுக்கு அப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஓகேங்களா? இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மிடில் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும்போது தான் வரும். ஸோ எல்லா ஜென்ரல் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஆன்லைன் கவுன்சிலிங் தான். ஓகேங்களா? யாரும் ஆஃப்லைனில் போகணும்னு அவசியம் கிடையாது, எல்லாருக்குமே ஆன்லைன் கவுன்சிலிங். இதுக்கான வீடியோ நான் செப்பரேட்டாக கவுன்சிலிங் வீடியோன்னு சொல்லி போடுறேன். அதுக்கான லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்கும்போது நம்ம எதுக்காக போவீங்க, நீங்கள் ஜஸ்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு மட்டும் உங்களோட 10th 12th டிசி கம்யூனிட்டி இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு வருவீங்க. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு ஆன்லைனில் தான் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் திங் என்ன இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஸ்காலர்ஷிப்பை பற்றி கேட்டிங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் லோனை பற்றி நான் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் வீடியோ தனியாக போடுறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா இது போல் சொல்லிட்டு இருக்கும்போது நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறீங்க, அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. எல்லா வீடியோவும் கிளியராக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே புரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி சொல்லுங்கள் சார், கவர்மெண்ட் காலேஜ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆல்சோ அஃபிலியேட்டட் காலேஜ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ நிறைய வீடியோவில் நம்ம ரெகுலராக சொல்கிற விஷயம் தான். ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 34,000 ஃபஸ்ட்டு செமஸ்டரில் வரும். ஓகேங்களா? செகண்ட் செமஸ்டர்லேருந்து 8th செமஸ்டர் வரைக்கும் 24,000 தான் உங்களுக்கு ஃபீஸ் கவர்மெண்ட் காலேஜில் வரும். அஃபிலியேட்டட் காலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 lakhs, அதாவது மினிமம் 2 lakhsலேருந்து 2.5 lakhs வரைக்கும் இருக்குது. டிபெண்ட்ஸ் ஆன் த அஃபிலியேட்டட் காலேஜ். 28 அஃபிலியேட்டட் காலேஜ் இருக்குது. ஸோ 1.7ல் கூட இருக்குது. ஓகேங்களா? 1.5 lakhsலேருந்து ஆல்மோஸ்ட் 2.5 lakhs வரைக்கும் காலேஜஸ் இருக்குது. இதில் காலேஜ் வைஸ் வேரி ஆகும். பர் இயருக்கு தான் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இந்த 1 எல்லாமே அடங்கிடும். இதுக்குள்ளேயே உங்களுக்கு A to Z வந்துடும். ஹாஸ்டல், மெஸ்ஸு, அதுக்கு எக்ஸாம் ஃபீஸ் எல்லாமே இந்த 2.5 lakhs, அதாவது 1.5லேருந்து 2.5 lakhsக்குள்ளே வந்துடும். ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ரெகுலராக ஃபோன் பண்ணி கேட்குற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லைடிங்கை பற்றி கேட்குறீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ரேங்க் லிஸ்ட், கவுன்சிலிங் போயிட்டு இருக்கும்பொழுது உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் இந்த ஸ்லைடிங் ப்ராசஸ் கொடுக்கணும். இந்த ஸ்லைடிங் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 10ஆவதுல இருக்க காலேஜ் நீங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதுல 10th பிளேஸில் இருக்க காலேஜ்
காலேஜ் கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் மேலே இருக்க 9 காலேஜ் இருக்கும், 1லேருந்து 9 வரைக்கும் இருக்கும். ஸோ எனக்கு மேலே இருக்க காலேஜ் எனக்கு எந்த காலேஜாக இருந்தாலும் எனக்கு ஓகே, அதுக்கு எனக்கு எந்த காலேஜ் நீங்கள் கொடுத்தாலும் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்கிறது தான் ஸ்லைடிங் ப்ராசஸ். ஓகேங்களா? அந்த மேலே இருக்க 9 காலேஜில் வேக்கன்சி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வேக்கன்சியை உங்களை ஃபில் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த காலேஜ் தான் உங்களுக்கு ஃபைனல் காலேஜ். நீங்கள் திரும்பவும் ஏற்கனவே அலாட் ஆன காலேஜுக்கு போக முடியாது. அதுக்கு மேலே இருக்க காலேஜ் எது அலாட் பண்ணுறாங்களோ அதுதான் உங்களோட ஃபைனல் காலேஜ். இதுதான் ஸ்லைடிங் ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் வேறு என்ன கேட்குறீங்க இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு அப்ளிகேஷன் போடும்போது லாஸ்ட்டு ஒரு 5 days பிஃபோர்லாம் பார்த்தீங்கன்னா 5 சப்ஜெக்ட்டும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 சப்ஜெக்ட்டுமே வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கட் ஆஃப்க்கு எந்த எலிஜிபிள் சப்ஜெக்ட்ஸோ அது மட்டும் தான் வருது. அதுவும் நிறைய ஸ்டூடெண்ட் கேட்குறீங்க. இது வந்து நம்ம அப்ளிகேஷனில் டிஎன்யூட அப்டேட்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ் தமிழ் தேவையில்லை, அதனால அதை ரெண்டுத்தையும் எடுத்துட்டு எலிஜிபிள் சப்ஜெக்ட்ஸ் மட்டும் தான் அவங்க இப்போ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்ளிகேஷன் ஜென்ரேட் ஆனதுக்கு அப்புறம் அப்ளிகேஷன் நம்ம போஸ்ட் பண்ணணுமா அப்படின்லாம் கேட்குறீங்க. ஏன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் முன்னாடி அது மாதிரிலாம் இருந்தது. ஸோ டிஎன்ஏ பொறுத்த வரைக்கும் எந்த போஸ்ட்டும் நீங்கள் பண்ண தேவையில்லை. ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட்டுட்டு அப்ளிகேஷனை மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்ன கேட்குறீங்க, சார் அண்ணாமலை யூனிவர்சிட்டியை பற்றி கிளியராக சொல்லுங்கள் சார், இந்த டைம் வந்து டிஎன்ஏ கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்க. ஸோ அண்ணாமலை யூனிவர்சிட்டி என்ன வருது, நம்ம அப்ளிகேஷன் போடும்போது எஸ் ஆர் நோ, யூ ஆர் வில்லிங் டு ஸ்டடி இன் அண்ணாமலை யூனிவர்சிட்டி, எஸ் ஆர் நோன்னு கேட்டிருக்கு. ஸோ அண்ணாமலையில் படிக்க விரும்புனா நீங்கள் எஸ் கொடுத்துருங்க. ஸோ இது ஃபஸ்ட் டைம் அப்படின்றதுனால எந்தவித பெரிய அப்டேட்ஸும் டிஎன்ஏ சைட்லேருந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியை பற்றி சொல்லலை. ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் கொடுத்துருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே செப்பரேட் மெயில் வரும். ஓகேங்களா? ஸோ அண்ணாமலை யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்க்கு ரிஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு செப்பரேட் மெயில் வரும். நீங்க அதுல ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் செப்பரேட்டா அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு தனியா நடக்கும். இதுதான் நடக்கும். பட் இத பத்தியும் நாம வந்து டிஎன்ஏல விசாரிச்சு கண்டிப்பா நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ இத பத்தி போடுறோம். அது மட்டும் இல்லாம நிறைய ஸ்டூடெண்ட் வந்து நம்ம அப்ளிகேஷன்ல நிறைய தப்பு பண்றீங்க. தப்பு பண்ணிட்டு ஃபோன் பண்ணி சார் என்ன பண்றது ஏது பண்றதெல்லாம் கேக்குறீங்க. ஸோ இதுக்கு மெயில் ஐடி இருக்கு. ஓகேங்களா? அதே போல டோல் ஃப்ரீ நம்பரும் இருக்குது. இந்த நம்பரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கேன், இந்த மெயில் ஐடியும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு இமீடியட்டா ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் நீங்க ஏதாவது எரர் பண்ணிட்டீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இதை பற்றி தனி வீடியோ நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ், இம்பார்ட்டன்ட் டவுட்ஸ் நிறையவே ஸ்டூடெண்ட் கேட்டுட்டு இருந்தீங்க. உண்மையாலுமே எல்லாருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நம்ம வீடியோவை கண்டிப்பாக மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.